டெல்லியில் தனியார் தங்கும் விடுதியில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் சிக்கி 21 பேர் வரை உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோர விபத்துக்கு காரணம் என்ன? டெல்லியின் மால்வியா நகரில் உள்ள 6 மாடி கட்டடம் ஒன்றில் குளோரிஷ் ஸ்டே என்ற தங்கும் விடுதி ஒன்று அமைந்துள்ளது. இந்த விடுதி அமைந்துள்ள தெருவின் நேர் எதிரே அமைந்துள்ள தனியார் மருத்துவமனையில் பலர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் உறவினர்கள் பலரும் இந்த விடுதியில்தான் தங்கியிருந்தனர். ஒட்டுமொத்த கட்டடத்திற்கும் வாடிக்கையாளர்கள் சென்று வர ஒரே ஒரு வழித்தடம் மட்டுமே அமைந்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் புதன்கிழமை காலை 8:50 மணி அளவில் கட்டடத்தின் அடித்தளத்தில் திடீரென தீப்பிடித்ததாக கூறப்படுகிறது. தீ சற்று நேரத்தில் அடுத்தடுத்த கட்டடங்களில் பரவி தங்கும் விடுதி வரை பற்றி எரிய ஆரம்பித்தது. இதனால் தீயில் சிக்கிக்கொண்ட பலரும் அலறி அடித்து துடித்தனர். சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் கட்டடத்தில் சிக்கியவர்களை மீட்க துணிந்து செயலில் இறங்கினர். தீயில் சிக்கிக்கொண்ட பலரும் ஜன்னல் வழியாக எட்டி குதிக்க முயன்றனர். உடனே தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. தீப்பிடித்த அரை மணி நேரத்திற்குள் அந்த இடமே புகை மண்டலமாக மாற பலரும் கட்டடத்தின் ஜன்னல் வழியாக வெளியே வந்து தொற்றிக்கொண்டு குதிக்க தயாராகி கொண்டிருந்தனர். அப்பொழுது அருகில் உள்ள ஒரு மெத்தை கடையில் அப்பகுதி மக்கள் பலரும் மெத்தைகளை எடுத்து விரித்து வைத்தனர். ஒரு சிலர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள துணிந்து குதித்துள்ளனர். ஆனால் அவர்களுக்கு கால், எலும்பு முறிவு உட்பட உடலின் பல்வேறு பகுதிகளில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. கட்டடத்தில் இருந்து இறங்கி வர ஒரே ஒரு வழி மட்டுமே இருந்ததால் பலரும் உள்ளேயே சிக்கிக் கொண்டனர். சுமார் 1 மணி நேரம் கழித்து 7 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு வந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் தீயை அணைக்கும் பணியில் முழுவீச்சில் ஈடுபட்டனர். அந்த கட்டடத்தில் இருந்து 40க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பலரும் தீயில் சிக்கி உயிரிழந்தனர். தற்போது வரை 21 பேர் உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களில் பலரும் வெளிநாட்டினர் என கூறப்படுகிறது. தீ விபத்திற்கு என்ன காரணம் என்பது முழுமையான விசாரணைக்கு பிறகே தெரியவரும் என கூறப்படுகிறது. டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். மக்கள் குடியிருப்பு மிகுந்த பகுதியில் அவசரகால வெளியேற்றம் கூட அமைக்காமல் கட்டப்பட்ட தங்கும் விடுதியில் ஏற்பட்ட இந்த பயங்கர தீ விபத்து டெல்லியை உலுக்கியுள்ளது.